உங்கள் லைஃபுக்கு தேவையானது உங்கள் மூலமாக தான் சிருஷ்டிக்கப்படும் தெரியுமா? வித்தவுட் யுவர் இன்வால்மெண்ட், உங்களுடைய பங்கில்லாமல் தேவன் செய்வதில்லை. தேவனோடு இணைந்து நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள், சிருஷ்டிக்கிறீர்கள். உங்கள் சுகமாகட்டும், சந்தோஷமாகட்டும், ஆசீர்வாதமாகட்டும். ப்ரேயர் டைமில் மீ அண்ட் காட் வி co-create திங்ஸ். ஜெபத்திலிருந்து நான் உருவாக்குகிறேன். ஒரு நாள் காலை ஜெபத்திலே, இயேசுவின் ஜெபத்திலேயே உருவாக்கப்படுகிறது. மிரக்கிள்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் ப்ரேயர். அற்புதங்கள் ஜெபத்திலே உருவாகுது. ஒருவேளை காணக்கூடாத தளத்தில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், ப்ரேயர் கனெக்ட்ஸ் த அன்சீன் அண்ட் த சீன் வேர்ல்ட். ஜெபம் காணக்கூடாத தளத்தையும் காணக்கூடிய தளத்தையும் இணைக்கிற இடமா இருக்கிறது. as you pray you bring blessing from the unseen realm to the seen realm. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அந்த கூனி 18 வருஷமா இருக்கிறான். 18 வருஷம் கூனி. ஆனால் பரலோகம் அந்த கூனி என்ன பண்ண விரும்புது? சுகமாக்க விரும்புது. அந்த சுகமும் இந்த கூனியும் சந்திக்கிறதுக்கு நடுவில் ஒருத்தர் ஜெபிக்க வேண்டியதாக இருந்துச்சு. தட் இஸ் த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ஜெபம் அங்கே இருக்கிற சுகத்தை 18 வருஷம் கஷ்டப்படுற ஒரு ஸ்திரீயின் சரீரத்தில் கொண்டு வரோன்னா, நீங்களும் லாங் டைமாக சில அற்புதங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இட் டேக்ஸ் யுவர் ப்ரேயர் டு பிரிங் யுவர் மிரக்கல். ஜெபம் உங்கள் அற்புதங்களை கொண்டு வரும். உங்களுடைய ஜெபம் இன் யுவர் ப்ரேயர் டைம் இஃப் யூ கேன் see your miracle. ஆண்டவர் சில வார்த்தையை பாருங்கள், இது எப்படி பிரதர் நடக்கும்? நான் இந்த சீரியஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ப்ரேயரை பற்றி ஹவு டு see in the spirit, ஆவியில் பார்க்குறது எப்படி, ஆவியில் பெற்றுக்கொள்கிறது எப்படின்னு நிறையா நான் ஒரு வாரம் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சில நேரத்தில் தேவன் எப்படி காட்டுவார்னா, வார்த்தையாக நினைவுபடுத்துவார், படமாக காட்டுவார், ஒரு எண்ணமாக எழும்பும். இதெல்லாமே காட்ஸ் என்ன சொல்கிறது, ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுற வழிகள், தேவன் கம்யூனிகேட் பண்ணுற வழிகள். பாருங்கள், பேதுரு போய் ஞான திருஷ்டி அடையும் போது வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது. அதில் பல மிருகங்கள் இருந்துச்சு. அடித்து பூசினார்ல, திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, எதையெல்லாம் தீட்டுன்னு சொல்கிறியோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன். அப்போ அங்கே ஒரு படத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு. ஆண்டவர் விஷன் மூலமாக, ட்ரீம்ஸ் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, உங்கள் தாட்ஸ் மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு காரியத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரியத்தில் அற்புதம் நடந்துருச்சு தோணுச்சுனாலே ரெடி ஆகிக்கோங்க. நீங்க மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க, நீங்க உருவாக்க போகிறீர்கள், சிருஷ்டிக்க போகிறீர்கள். உங்களுடைய அற்புதம் சிருஷ்டிப்பு தொடங்கி விட்டது. அப்போ அதிலிருந்து நீங்க எதை தான் பேச ஆரம்பிக்கணும்னா, அற்புதத்தை தான் பேச ஆரம்பிக்கணும் ஒழிய மறுபடியும் போய் பிரச்சனை பேசக்கூடாது. மெட்டீரியல் வந்துருச்சுன்னா எப்படி வேலையை ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவர் உங்கள் மனசில் ஒரு விருப்பத்தை போட்டுட்டா வேலையை ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது, சுகம் உண்டாக போகிறது, என் வாழ்க்கை மாற போகிறது. I have got the word, my creation starts. அப்போ ஆண்டவர் வார்த்தை கொடுத்து நீங்கள் பேச பேச என்ன ஆகுறாங்களாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தூதர்கள் செஞ்சு முடிச்சுட்டே இருக்கிறாங்களாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படியே நீங்க சொல்ற மாதிரியே செய்யணும்னு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம பல நேரத்தில் பிசாசை கூப்பிட்டு பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி தூதர்களை வேலை வாங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக தூதர்கள் செய்வாங்க. பாருங்கள், சபை கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தூதன் போய் பேதுருவை சிறைக்குள்ளே போய் வெளியே கூட்டிகிட்டு வரான். இவங்க போக முடியாத இடத்துக்கு இவங்க ஜெபம் பண்ணும்போது தூதன் உள்ளே போய் கூட்டிகிட்டு வரான்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரேயர் டைமில் உட்காந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தூதன் போய் பல சூழ்நிலை மாற்றிட்டு வந்துடுவான். தூதன் போய் பல கதவுகளை திறந்து விடுவான். தூதன் சில அற்புதங்களை செய்து முடித்து விடுவான். சில மதில்கள், அரண்கள் நிர்மூலமாகும். சில இல்லாத நன்மைகள் உங்களை தேடி வரும். He sends his angels for you. உங்களுக்காக தூதர்களை தேவன் அனுப்புகிறார். ஆமென்.